ஈரான் வீழ்ச்சியடையவில்லை, ட்ரம்ப் சொல்வது முற்றிலும் பொய். ஈரானின் உண்மை நிலையை அம்பலப்படுத்திய சிபிஎஸ் ஊடகம் ஈரான் மாபெரும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் கூறியதை அப்பட்டமாக மறுத்து ஈரானின் தலைநகர் டெஹ்ரானில் இருந்து சிபிஎஸ் நியூஸ் ஊடகத்தின் தயாரிப்பாளர் சையத் ரஹீம் பத்தாய் மாபெரும் அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டுள்ளார். ஈரான் அரசு இன்னும் முழுமையான கட்டுப்பாட்டில் தான் இருப்பதாகவும் எந்த வகையிலும் ஈரான் மாபெரும் வீழ்ச்சி நிலையில் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரானின் வீழ்ச்சி குறித்து ட்ரம்ப் வெளியிட்ட தகவலுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை என்பதை இது அப்பட்டமாக காட்டுகின்றது. போரின் விளைவாக நாட்டில் பணவீக்கம், அடிப்படை பொருட்களின் பற்றாக்குறை ஆகியவை நிலவுவது உண்மைதான். ஆனால் பல தசாப்தங்களாக மேற்கத்திய நாடுகளின் சர்வதேச தடைகளை எதிர்கொண்டு வருவதால் பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக எத்தகைய கடுமையான நெருக்கடிகளையும் சமாளிக்கும் திறன் ஈரானுக்கு பெரிய அளவில் பழகிவிட்டது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானின் புதிய உச்ச தலைவராக பெயரிடப்பட்டுள்ள முஜ்தபா கமேனி போரின் முதல் நாளில் அவரது தந்தை கொல்லப்பட்ட அதே அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலில் படுகாயமடைந்திருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. போர் தொடங்கியதிலிருந்து அவர் பொதுவெளியில் எங்கும் தோன்றவில்லை. இதையே அமெரிக்கா ஆட்சி மாற்றம் மற்றும் தலைமைத்துவ வீழ்ச்சி என்று கூறி வருகின்றது. உச்ச தலைவர் வெளியே வராததால் ஈரானின் தலைமைத்துவம் பிளவுபட்டுள்ளது என்று மேற்கு நாடுகள் நினைப்பது முற்றிலும் தவறு. கடந்த 47 ஆண்டுகளாக இஸ்லாமிய குடியரசு அமைப்பு பல அடுக்குகளை கொண்ட மாபெரும் அதிகார கட்டமைப்பை உருவாக்கியுள்ளதால் இது ஈரானுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயமே என்று அவர் தெள்ளத் தெளிவாக விளக்கியுள்ளார்.